அவங்க தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறாங்கடா. இப்ப ஜெயிலுக்கு போனா அவங்க நல்லவங்க இல்லடா. இப்போ கேம் ஆட முடியும். ரெண்டு பேருக்குனால அவங்க இப்படி கேம் பிக் பாஸ்ல தர்ஷிகாவும் ஜாக்லினும் முட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் அப்பா வீடா அப்படின்னு கேட்டது வந்து நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு டெவில் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தீபக், அருண், முத்து, ராணவ் எல்லாமே இங்க வந்துட்டாங்க, வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ அது மாதிரி சொல்லலைன்னு எங்களுக்கும் தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. இல்ல நான் வந்து அதை மீன் பண்ணல. பிக் பாஸ் வீடு, நம்ம டெவிலா இருந்தா நம்ம டெவில் நம்ம குணமே டெவில் கிடையாது, அவங்க ஏஞ்சல்னா அவங்க குணமே ஏஞ்சல் கிடையாது. அதை வெளிக்கொண்டு வரதான டாஸ்க்கு. அதை செய்ய சொன்னா இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே ஆக்ட் பண்றாங்க. டெவிலா இருந்தாலும் நல்லவங்க மாதிரியே ஆக்ட் பண்ணி எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. அது அவங்களோட கேம் பிளே அப்படின்னு அருண் சொல்றாரு. அவங்களோட கேம் பிளே அது. இப்போ அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டா கூட நாங்கள் டெவிலா இருந்தாலும் நல்லவங்க மாதிரி இருந்தனால தான் நாங்கள் வந்து ஜெயிலில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களோட கேம் பிளே. இந்த பக்கம் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கு வந்து அவன் மூஞ்ச பார்த்தாலே எரியுது அப்படிங்கிறாங்க ஜாக்லின். இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி உடுமச்சான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் தர்ஷிகா அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு நான் அதை கண்டிப்பா மீன் பண்ணல, நான் வந்து இது உங்க வீடா உங்க அப்பா வீடா இல்ல பிக் பாஸ் வீடான்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து எல்லாரும் அவங்களோட இதை விதத்துல விளையாட வேண்டியதா. பிசிக்கலா விளையாண்டா விளையாடுங்க, இல்ல வார்த்தையாலே அவங்க குணத்தை வெளியே வைக்கிறதுனா கொண்டு அது அவங்களோட பிரச்சனை, அதுக்கான விளைவுகளை அவங்களாதான் சந்திச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க.